அனைத்து குழு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். குரு வர்மம் அகாடமியின் சார்பாக உங்களுடைய வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. குரு வர்மம் அகாடமி கோயம்புத்தூர்ல சாய்பாபா காலனில டாக்டர் அம்பேத்கர் ரோட்ல இருக்குங்க. இங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னாக்கா அக்கு பங்க்சர், அக்கு ப்ரெஷர், வர்மா ட்ரீட்மெண்ட், டான் தெராபி, முத்திரை மருத்துவம், ஒய்என்எஸ் ட்ரீட்மெண்ட், இயற்கையோடு சேர்ந்தும் வாழும் முறை, மலர் மருத்துவம், சுவிட்ச் தெராபி, சிம்பிள் தெராபி, சுவிட்ச் தெராபி, பிரபாவி கோர்ஸ் தெராபி, இன்னும் பல சிகிச்சைகள் எடுக்கிறோம். அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்இ பிஹெச்டி, மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோட், வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் 641025. என்னோட ஃபோன் நம்பர் 9894981730. என்னோட இமெயில் ஐடி gramash2003@gmail.com. யூடியூப் பார்த்தீங்கன்னா மாரல் இன் 2 minutes டாக்டர் ஜி ரமேஷ். இந்த யூடியூப்ல கிட்டத்தட்ட மோர் தேன் 250 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம முதிரைகள் சம்பந்தமாகவும் மாற்று மருத்துவம், மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க ஒருத்தர் படிக்கங்க. நம்ம அகாடமியில ரெகுலரா புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில புது புக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் சிபு சிம்பிள் தெராபி, அதை நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கறது சுவிட்ச் வேர்ட்ஸ், மாற்றும் வார்த்தைகள், அற்புதம் செய்யும் மந்திர வார்த்தைகள், புரிதல் எளிதே. இந்த புக்கோட சில பேஜஸ் கொடுத்துருக்கேன். கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வேர்டுனா என்ன, இன்ட்ரோடக்ஷன், சுவிட்ச் வேர்டுனா என்ன, கேட்டகரிஸ் ஆஃப் சுவிட்ச், என்னென்ன வகைகள் இருக்குது, அதை பற்றி ஜென்ரலாக ஒரு சில ஹிண்ட்டு, எப்படி வேலை செய்யுது, அது எப்படி பயன்படுத்தணும், சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தணும் என்ன பலன் கிடைக்குது, நன்மைகள் கிடைக்குது, அதில் மேஜரான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்னென்ன சுவிட்ச் வேர்டு இருக்குதுன்னு பற்றி கிட்டத்தட்ட ஒரு 185 சுவிட்ச் வேர்டு இருக்குது, அதை அட்டைன் பண்ணிருக்கோம். அதாவது மேஜராக ஒரு 40 வார்த்தையில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதையும் சுவிட்ச் வேர்டு பயன்படுத்தும் பொழுது டூஸ் அண்ட் டோன்ஸ், என்ன செய்யணும் செய்யக்கூடாது, இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன், இது யாரு கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா திரு ஜேம்ஸ் டி மார்கன். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மந்திர பொருட்கள்னு வச்சுக்கோங்க, இது கையை அசைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேணுங்கிறது கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப அதே மாதிரி மந்திரக்கோள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாத்தையும் இருக்குங்க. அதை பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அதை பத்தி டீட்டெயில் பத்தி எங்கேயும் கிடையாது. அது புத்தகம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் நம்ம வார்த்தைகள் தான் அந்த மந்திரக்கோள். நம்ம சுவிட்ச் வேர்டுங்கிறது ஒரே ஒரு சொல், வார்த்தை தான். விரும்பிய முடிவுகளை கிடைக்கலாம். இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லும் போதும், மற்றவங்களுக்கு அறிவிக்கும் போதும், மந்திரங்கள் மாதிரி உச்சரிக்கும் போதும், அல்லது மனசில் நினைச்சா கூட போதும். இந்த வார்த்தைகளுக்குரிய பலன் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துல சுவிட்ச் போட்டோம்னா எழுதுனா அதனால சுவிட்ச் போர்டுன்னு சொல்றோம். இது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டி மார்கன் அப்படிங்கிறவர், ஒரு நியூயார்க் நகரத்தை சேர்ந்த எழுத்தாளர். இவர் ஒரு 40 வருஷம் ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. இவர் எழுதின புக்கு ரெஃபரன்ஸ்ல போய் பாருங்க, ஃப்ரீயா அவைலபிள் இருக்கு. வெரி வெரி யூஸ்ஃபுல் புக்குங்க. த சீக்ரெட் ஆஃப் பெர்ஃபெக்ட் லிவிங், நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு எழுதியிருக்காருங்க. இந்த புக்கில் தான் இந்த சுவிட்ச் வேர்டை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை தொலைச்சிட்டீங்க, அதாவது இடம் மாறி வச்சுட்டீங்க, இது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கும்போது நீங்க சொல்லக்கூடிய வேர்த்தை ரீச். தொடர்ந்து இதை சொல்லுவாங்க, சொல்ல சொன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு நீங்க அப்படியே அந்த இடத்துக்கு நீங்களே போய் அந்த பொருளை எடுத்துறீங்க. அதே மாதிரி அறிவுத்தன்மை அதிகரிக்க ஸ்லோ, அழகாக இருக்க கர்வு, எதிர்மறை எண்ணங்கள் நீங்க, தேவையில்லாத பழக்கங்கள்லாம் போகிறதுக்கு கேன்சல், அமைதி மற்றும் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு பி,
எல்லாத்துக்கும் சேர்ந்து காமனா வேர்டு எடுத்தீங்கன்னா அது வந்து டுகெதர் ஒரு வேர்டு சொல்றாங்க. இது என்னன்னு பார்க்கலாங்க. சுவிட்ச் வேர்டுனா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாதுங்க. தனி வேர்டு. இது ஆள் மனத்தோட நேராக இணைக்கப்படுகிறது. ஆள் மனங்கிறது மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மூளை இருக்குங்க. ஒன்று வந்து கான்சியஸ் மைண்ட், மேல் மனம். 2வது வந்து சப்கான்சியஸ் மைண்ட். இது 2ம் வந்து ஒரே மாதிரி இயங்குறப்போ நம்மளோட எண்ணங்களும் செயல்களும் ஒன்றே மாதிரி இணைந்து ஒரே வழியில போறதுனால நமக்கு வந்து நிறைய நல்ல ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 2க்கும் முரண்பாடு வர்றப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான வார்த்தைகள் தான். சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுது. இது வந்து ஒரு உறுதிமொழியோ மந்திரமோ அதெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தையோட எனர்ஜி, வார்த்தைகளுக்கு மந்திரம் இருக்கு இல்லைங்களா, வாய் வார்த்தை மோட்டிவேஷன் தான் சொல்ல மாட்டான். ஒரு சக்தி வடிவத்துல மூளையில புகுந்து வேலை செய்யுது. ஆழ்மனத்தோட டைரக்டா இணைஞ்சி வேலை செய்யுது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மன அதிர்வு இருக்குங்க, ஆற்றல் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பதிலை அல்லது செயலை தூண்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டது. இது வந்து ஒரு வாழ்க்கையோட மனசு நேர்மறை மாற்றத்தை ஏற்படுத்தி நெகட்டிவ் எல்லாம் போக்கி எளிமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. என்னென்ன கேட்டகரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய சுற்றுப்பாடு எல்லாருக்கும் வேலை செய்யும். இந்த வேர்டு தொடர்ந்து சொல்றப்ப எல்லாத்துக்கும் வேலை செய்யும். கிட்டத்தட்ட 99% மக்களுக்கு எல்லாருக்குமே வேலை செய்யும். அப்புறம் பொதுவான சுற்றுப்பாடு உலகளாவிய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டுகெதர், டிவைன், டிவைன் ஆர்டர், இதெல்லாம் வந்து பொதுவான சுவிட்ச் வேர்டு. சொன்னா எல்லாம் வேலை செய்யும். பொதுவான சுவிட்ச் வேர்டுங்கிறது வந்து ஒரு 60 to 70% வேலை செய்யும். அப்புறம் தனிப்பட்ட சுவிட்ச் வேர்டு. தனிப்பட்ட சுவிட்ச் வேர்டுனா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுவிட்ச் வேர்டு நம்மளே ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை நம்ம தொடர்ந்து சொல்றப்போ அது நமக்கு மட்டும் தான் வேலை செய்யும், மற்றவங்களுக்கு வேலை செய்யாது. அப்புறம் அடிப்படை சுவிட்ச் வேர்டுங்கிறது வந்து முதன்மை சுவிட்ச் வேர்டு தவிர மற்ற எல்லாமே அடிப்படை சுவிட்ச் வேர்டு. முதன்மை வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா டுகெதர், டிவைன், டிவைன் ஆர்டர்லாம் வந்து காமன். அது போக என்ன வேர்டு நீங்க எடுத்தாலும் சரி அது வந்து அடிப்படை சொல்லி பேசிக்னு சொல்றோம். அது வந்து காமனா ஒரே சிங்கிள் வேர்டு தாங்க, டபுள் வேர்டு எல்லாம் கிடையாது. எக்ஸாம்பிள் ரீச், வி, திங்க், கட்டு, ஆப், இது நிறைய இருக்குங்க. என்னன்னு ஒண்ணா பார்க்கலாங்க. சுவிட்ச் வேர்டுனா என்ன, ஒரு பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு நம்மளோட எனர்ஜி வந்து ஃபாஸ்டா மாற்றக்கூடியது. ஒரு செல் மந்திர வார்த்தை ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய தற்கால மந்திர சொல். இது எந்த கடவுளும் கிடையாதுங்க. ஆன்மீக ஆசீர்வாத சொல்லலாம். இது தீயவையோ ஒரு பில்லி சூன்யமோ மந்திரமோ மாய வித்தையோ குழப்பமோ கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம விருப்பப்படி மாற்றிக்கொள்வது. அதாவது வார்த்தைகளுக்கு கூட மரியாதை வந்து அதை உணர்ந்தா தான் தெரியும். வார்த்தைகள் சொல்ல சொல்ல பாசிட்டிவா சொல்ல என்ன மாட்டாங்க பாசிட்டிவ் சொல்லும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 செடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு செடிக்கு வந்து ரெகுலரா தண்ணி ஊத்துறப்போ பயங்கரமா திட்டுங்க, அதை திட்டுங்க, அழிஞ்சு ஒளிஞ்சு போன்னு சொல்லுங்க. இன்னொரு செடியை தவிர்க்கிறப்ப நல்லா இருக்கிற, அழகா இருக்க, வளருதுன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, நீங்க திட்டுற செடி செத்து. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து அவ்வளவு மரியாதை இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நம்ம வாழ்க்கையை அழகா மாற்றுங்க. இது வந்து ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களா, அதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கலாம், அப்போ சுவிட்ச் வச்சு எதை வேணா பண்ணலாமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இதை வச்சு மற்றவங்க வாழ்க்கையை பழி வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் மற்றவங்க மேல சாபம் கொடுக்க கர்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, சாபம் தர முடியாது. மற்றவங்களை கொல்லவோ அடிக்கவோ தாக்கவோ முடியாது. செத்து போறவங்களை வந்து காப்பாற்ற முடியாது. நான் சொல்றேன், என் மந்திரம் சொல்றேன், செஞ்சிருச்சிருவாரு, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பலன் அளிக்காது. ஸோ இதுல நம்பிக்கை இல்லைனாக்கா அடுத்த ஸ்டெப் நீங்க போனோம்னா அப்படி நீங்க வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிக யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கான்செப்டுங்க. மொழியின் ஆற்றல். இந்த மொழி இருக்க வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிர்வலை இருக்கு, எண்ணங்கள் இருக்குது. இது போய் நம்ம கான்சியஸ் மைண்டை ஓவர்லுக் பண்ணி சப்கான்சியஸ் மைண்ட்ல உள்ள போய் உட்கார்ந்து வேலை செஞ்சு நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி 2ஐயும் ஒண்ணா இணைச்சு ரிசல்ட் கொடுக்குங்க. அப்புறம் நரம்பியல் மொழியியல் ப்ரோக்ராம், நீரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்றோம். அப்புறம் வந்து பிளாஸ்போ எஃபெக்ட்னு வருதுங்க. பிளாஸ்போ எஃபெக்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது, வெரி சிம்பிள். இப்ப நீங்க ஒரு டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, இவர்கிட்ட போனா சரியாகும்னு சொல்லிட்டு
ஆனா அவர்கிட்ட போனா சரியாயிடும். அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தாலும், தவறாகவே இருந்தாலும் அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இருந்தா சரியாயிடும். இதே தாங்க சுச்சுவேஷன். நம்பிக்கை தான். நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. டோட்டல் சரண்டர். நடக்கும் அப்படின்னா நடக்கும். லேசா சந்தேகப்பட்டா நடக்கும். அப்ப ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ பிளாஸ்போ ரிசல்ட். 2 ரிசல்ட் அப்புறம். லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வைப்ரேஷன். இது தெரிஞ்சவர்களை ஈர்க்கும்ங்கிற முறையில நம்ம எண்ணங்களையும் ஆழ்மனதையும் ஒன்று இணைத்து ரிசல்ட் கிடைக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு அதிர்வலை இருக்கிறது. அந்த அதிர்வலை நம்ம அதிர்வலையோட மேட்ச் ஆகும் போது ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அப்புறம் ஆள் மனதிற்கு கட்டளைகள் எழுது. சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங். ஆள் மனதிற்கு கட்டளை, கம்ப்யூட்டர் மாதிரி கட்டளை பண்ணி அதை ரிமூவ் பண்ணி தூண்டி விட்டு செல் கிடைக்கிறது. இதுதான் சுவிட்ச் பேர்டோட பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸுங்க. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வேணா சொல்லலாங்க. ஆனா தொடர்ந்து மாற்றம் வரும் வரை சொல்றேன். ஒரு நாளைக்கு 1க்கு மேல வார்த்தைகளையும் பயன்படுத்தலாம். இதுக்கு மொழி ஒரு தடை இல்லை. நமக்கு நாமே நம்ம சொந்த தாய்மொழியில இந்த வார்த்தைகளை உருவாக்கி பயன்படுத்தலாம். கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நம்ம எண்ணங்கள் தெளிவாகும். நோக்கம் சொல்ல முடியாது, குறிக்கோள் தெளிவாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், அச்சீவபிளா இருக்கும். அதாவது ரொம்ப நெகட்டிவா தான் இருக்கக்கூடாது. நெகட்டிவா இருந்தால் வேலை செய்யாது. இதெல்லாம் முடியும், நம்மளால முடியும், பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படும் சுவிட்ச் வேர்டை தேர்வு செய்யலாம். நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 185 சுவிட்ச் வேர்டு இருக்குது. இதுல உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தினமும் சொல்லுங்க, பாடுங்க. சக்தி நாளங்கள்ல டேப்னு சொல்ற மாதிரி EFT டெக்னிக்லேயே தட்டலாம். வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிட்டீங்கன்னா நடக்கும். ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் ஒத்து கவனிங்க. இதுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடிப்படை வேர்டு சொன்னோம்ல, முதன்மை வார்த்தைகள். அதுல பாத்தீங்கன்னா டுகெதர், டிவைன், இது சொல்லி காமனா ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது யூஸ் ஆகுதுங்க. அப்ப எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போறதுக்கு பிளஃப், 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 இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இதை சொல்ல ஆரம்பிங்க. இப்ப முடிஞ்ச பிறகு நம்ம தேவையான சுவிட்ச் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல டுகெதர், டிவைன், டுகெதர், டிவைன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதிர்மறை நீக்கிறதுக்கு நம்ம ரெகுலர் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன பலன் இதை பண்றதுனால? நிறைய பலன் இருக்கு. அதில் நீங்க நிறைய 1-2 கொடுத்துருக்கிறேன். எமோஷனல் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீசஸ், உணர்ச்சி பூர்வம் மற்றும் மனப்பழத்தினது, வலி குறையுது, உடம்புல வலி குறையிறதுக்கு அந்த சேஞ்சுன்னு ஒரு வேர்டு இருக்குங்க. எதிர்மறை பழக்கங்களை நீக்க, நல்லா தூங்குறதுக்கு, மனசை சாந்தி பண்றதுக்கு, பிரச்சனைகள் நல்ல தீர்வு கிடைக்குது, எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு, கிரியேட்டிவிட்டியை உருவாக்குதுங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி, புத்தாக்கத்தன்மை. நிறைய ஒரு 60-70 பலன் இருக்குங்க. ஒரு 10 பலன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். என்னென்ன சுவிட்ச் வேர்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாம்பிள், ஒரு தீர்மானமா ஒரு ரெசல்யூஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டன். வருத்தப்படுவதை நிறுத்துறதுக்கு டுமாரோ. வருத்தப்படுவதை குறைக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஒரு கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்போர்ட் நமக்கு கிடைக்கணும், எங்கேயாவது போகணும் வரணும்னா ஆன், 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 ஆன் தொடர்ந்து சொல்றப்போ நமக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் ஏதோ ஒரு வழியில வருது. இதே மாதிரி லட்சியத்தை வளர்க்க, உங்களுக்கு புன்னகை வரணும், சிரிக்கணும் பண்ணாக்க ஒரு நல்லா சிரிக்கிற வர மனசு நினைச்சுக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா ரிப்பீட் ஆகும். தலை நிமிர்ந்து நடக்க செல்ல, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா நடக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி விசுவலைஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். உத்வேகம் பெற, நல்ல ஆக்டிவா மோட்டிவேட் பண்றவங்க நினைச்சுக்கோங்க, அதே மாதிரி நம்மளும் இருக்கிறோம். அதிக உணர்திறனை சரி செய்ய, அதாவது சென்சுவாலிட்டி, டக். முகச்சுளிப்பை நிறுத்த, போஸ்ட்போன், எதையுமே தள்ளி போறதுக்கு போஸ்ட்போன் முகச்சுளிப்பு. விரும்பத்தகாத எதிர்கொள்ள, அட்ஜஸ்ட். அதாவது இப்படி ஹைட்டு போறோம், தலை சுத்துது, டிராவல்ல போறோம், வாந்தி எடுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்றது. விரும்பத்தகாத எதையும் எதிர்கொள்வதற்கு அட்ஜஸ்ட். மன அழுத்தத்தால் நிலை குறைதல், அப். ஆக்டிவா ஒர்க் பண்றதுக்கு நவ். மற்றவங்க மேல குறை சொல்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள பாராட்டுற மாதிரி பிரைஸ். மன வலிமை, வில் பவர் அதிகரிக்கிறதுக்கு டன். இது மாதிரி முக்கியமான ஒரு பழக்கங்களை கொண்டு வர்றதுக்கும் செய்யறதுக்கும் அச்சீவ் பண்றதுக்கும்
கிட்டத்தட்ட 181 ஸ்விட்ச் வேர்டு இருக்குது. நம்ம அதை ரெகுலரா யூஸ் பண்றப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஸ்விட்ச் வேர்டுனா எப்படி சார், இது எப்படி பண்றது, பண்ணக்கூடாதா, என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்விட்ச் வேர்டு இருக்கு. அதனால நமக்கு எந்த ஸ்விட்ச் வேர்டு எந்த பலனை கொடுக்குறதுன்னு தெளிவான புரிதல் வேணும். முழு நம்பிக்கையோட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும். உடனே ஒரு நாள் பயன்படுத்த அடுத்த நாள் ரிசல்ட் கிடைக்காது. முழு நம்பிக்கையோட உடனே பலன் கிடைக்கணும்னு எண்ணம் இருக்கக்கூடாது. நம்பிக்கையோட பண்ணுங்க. வார்த்தைகளை மட்டும் சொன்னா போதும். இது எப்படி ஒர்க் ஆகுது செய்யுதுங்கிறதுக்கு எந்த வித ரெக்கார்டும் ஒன்றும் கிடையாது. சொன்னா ஒர்க் ஆகும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்து சப்கான்ஷியஸ் மைண்ட ஒர்க் பண்ணி நம்ம ஆக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ண கிடைக்குதுங்க. நமக்கு என்ன வார்த்தை வேணுமோ அதை மட்டும் கவனமா சூஸ் பண்ணணும். அது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 28 தடவை எழுதணும், இல்ல உச்சரிக்கலாம். மனசுக்குள்ள மெல்லுவா சொல்லலாம், இல்ல சத்தம் போட்டு சொல்லலாம், ஒரு நாள் கூட சொல்லலாம். பலனுக்கான நம்பிக்கையோட சொல்லணும், ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும். சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எண்ணங்கள் தெளிவா இருக்கணும். அதே சமயத்துல நல்ல எண்ணங்களா இருக்கும். அப்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாது. மிக அருமையான வார்த்தை இது. சுவிட்ச் வேர்டு மிக மிக ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நீங்க நெட்ல போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. பிளென்டி ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ், அதாவது ஃபீட்பேக் கொடுப்பாங்க. சார் இதை சொன்னேன், எனக்கு சரியாயிடுச்சு, நெகட்டிவிட்டி போயிடுச்சு, பாசிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, பர்சனல் லைஃப் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வைக்கலாம். நம்ம அகாடமியில நிறைய புக்ஸ் போட்டிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பத்தி சின்ன ஒரு 2 minutes. வர்ம புள்ளிகள் திரு தொகுப்பு, வர்மம் மர்மம் இல்லை. ஒரு 185 வர்மம், அது எங்க இருக்கு, அது எப்படி இயக்கணும், என்ன பலன் கிடைக்கும், எது பண்ணக்கூடாது. இது இங்கிலீஷ்ல புக்கு போட்டிருக்கோம். டெஸ்ட் புக் ஆன் வர்மா தெராபி. இது 2 1000 ரூபாய்ங்க. அப்புறம் முத்திரைகள் மாதிரி ரிசல்ட் கொடுக்குறது எதுவுமே கிடையாது. 100% ரிசல்ட். இது ஒண்ணு போதும் மனுஷனுக்கு, வேற எதுவுமே தேவையில்லை. ஆனா ஒண்ணு சின்சியரா ஃபாலோ பண்ணணும். அதுதான் முதிரைகள். 5 பூதங்களை பேஸ் பண்ணி இந்த முதிரை 5 பூதங்களை சமப்படுத்துவதன் மூலமாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், எல்லாமே பேசிக் 5 பூதங்கள் தான். 5 பூதங்கள் நம்ம சமநிலைப்படுத்துறோம். ஏதோ ஒண்ணு சமநிலை தவறுறப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ அதை நம்மளுக்கு நாமே சரி பண்ணிக்கிறதுக்கு விரல்களில் நம்ம உடம்புல 10 பைசா செலவு கிடையாதுங்க. மிக மிக அருமை ரிசல்ட் கிடைக்குதுங்க. அதுக்கடுத்து அக்குவர்மம் முத்ரா. இது கோனார் தமிழ் உரைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா ஹீலர்ஸுக்கும் கண்டிப்பா இந்த புக்கு இருக்கணுங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒருத்தர் மலச்சிக்கல்னு ஒருத்தர் வர்றாரு, என்ன பண்ணுவீங்க? அங்க தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மலச்சிக்கல்னு வந்தா என்ன வர்மம் கொடுக்கணும், என்ன அக்குபஞ்சர் பாயிண்ட் போடணும், என்ன முதிரைகள் பண்ணணும், அதுதான் அக்கு வர்மம் முத்ரா. அக்குபஞ்சர் வர்மம் முத்ரா. அப்புறம் உணவு முறை, என்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது. சரி, இது மாதிரி ஒரு 36 வியாதி, அதாவது நாமளா நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய வியாதிகள். மலச்சிக்கல், கண் சார்ந்த நோய்கள், பெண்கள் பிரச்சனை, ஹார்ட் இஷ்யூ, மூட்டு வலி, கைவலி, தோள்பட்ட வலி, இருதய பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், லங்ஸ் இஷ்யூஸ், அப்புறம் சுகரு, பிபி, இதில் நிறைய வியாதிகள், ஒரு 36 வியாதி மனுஷன் ரெகுலரா ட்ரீட் பண்ணக்கூடிய 36 வியாதிகள் எடுத்து அந்த 36 வியாதிகள் எப்படி ட்ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைன்ட் ரிசல்ட். இது நம்ம ஹீலர்கள் பொறுத்தளவுக்கு ஒரு கோனார் தமிழுடைய மாதிரி இது மாதிரி புக்ஸ், இந்த புக்கு நிறைய போகுதுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து யாமாமோட்டோ ஸ்கால்ப் அக்குபஞ்சர். இது பெயின் கில்லர்னு சொல்றோம். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இது எல்லா ஹீலர்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. வர்ற கஸ்டமருக்கு இந்த பிள்ளைகளை போட்டோன்னு இந்த வலி ஒரு ஆல்மோஸ்ட் 90% குறைஞ்சிருதுங்க. அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் அக்குபஞ்சர் கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். நீங்க அக்குபஞ்சர் படிச்சிருக்கோம், எல்லாரும் படிச்சிருக்கோம். மூலக புள்ளிகள், ஹராரே பாயிண்ட்ஸ், தாய் புள்ளி, சேய் புள்ளி, லியோ கனெக்டிங், எக்ஸைக்லட், யுவான் சோர்ஸ், டிஸ்டல் பாயிண்ட், கோஸ்ட் பாயிண்ட், விண்டோ பாயிண்ட், ஸ்டார் ஆஃப் விண்டோஸ் பாயிண்ட்ஸ், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வெரைட்டி, ஒரு 22 வெரைட்டியா அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது. அப்போ சில பேர் எக்ஸைக்லட் பாயிண்ட் போடு, யுவர் சோர்ஸ் பாயிண்ட் போடு, நமக்கு தெரியக்கூடாது இல்லையா, தெரியாமல் இருக்கக்கூடாது. அதனால எந்த கேட்டகரியில் என்னென்ன புள்ளிகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கக்கூடிய புக்கு. ஸோ எல்லா ஹீலர்ஸும் கண்டிப்பா இந்த புக் இருக்குது, நல்லதுங்க.
அப்புறம் முத்திரையில வந்து நம்ம இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், டாக்டர் இன் அவர் ஃபிங்கர்ஸ். அப்புறம் வர்மத்துல வந்து ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு வியாதின்னு வந்தாங்கன்னா என்னென்ன வர்மம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம். மலர் மருத்துவம் புரிதல் இல்லை. மலர் மருத்துவங்கிறது வந்து மனதிற்கான மருந்து. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. அப்படிங்கும்போது மனசை சரி பண்ணிட்டீங்கனாலே பாதிப்பதை சரியாயிடும். ஸோ அதனால எனி ஹீலர், எந்த ஹீலர் யாராக இருந்தாலும் தெரியும், நம்ம தனியா இருந்தாலும் சரி, மனசை சரி பண்ணிடுங்க, பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் மற்றதை பார்க்கலாம். அதனால வந்து மலர் மருத்துவம் கத்துக்கிறதுங்கிறது வந்து பேசிக் உங்களுக்கு. எனி ஹீலர் யூ மஸ்ட் நோ மலர் மெடிசன் கம்பல்சரி. உங்களுக்குனாலும் சரி, மற்றவங்களுக்குனாலும் சரி, மலர் மருந்துங்கிறது வந்து பேசிக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் வந்து முத்திரைகள் தெரிஞ்சுக்கிங்க கம்பல்சரி. அப்புறம் நீங்க எது வேணா கத்துக்கலாம். இது வந்து அடிஷனலா நம்ம கத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் வந்து சீக்கிரம் கிடைக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா 395 அக்குபஞ்சர் புள்ளிகளும் தீரும் நோய்களும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது த்ரூ அவுட் வேர்ல்டு நீங்க எங்க அக்குபஞ்சர் படிச்சாலும் ஒரு ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்கு, மேஜர் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக். அது பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சர் மேனுவல் பை பீட்டர் டெட்மேன் சொல்லிட்டு ரிசர்ச் ஒர்க்கோட காம்பினேஷன் 20 வருஷம் ஒர்க்குங்க. அதுல நிறைய இருக்குங்க, புக் நிறைய டீட்டெயில் இருக்குது. இதுல வந்து நமக்கு எது தேவையோ, அதாவது 325 புள்ளிகள், அந்த புள்ளியோட பேரு, சைனீஸ் நேமு, இங்கிலீஷ் நேமு, அப்புறம் அந்த படத்தோட புள்ளி எங்கேயும் இருக்குது, லொக்கேஷனோட படம், மேஜரா என்ன வேலை செய்யுது, அதனால என்னென்ன வியாதிகள் குணமா சொல்லிட்டு ஒரு புள்ளிக்கு ஒரு பேஜ் மாதிரி ஒரு 395 பேஜ் நம்ம எல்லா அக்குபஞ்சர் பற்றியும் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல் புக்கு. அக்குபஞ்சர் படிக்கிறவங்களுக்கு பேசிக் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்கு. அக்குபஞ்சர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிங்க. நடுவுல இதை வாங்காதீங்க. நடுவுல இதை வாங்கினீங்கன்னா உங்களோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சு போகும். இந்த வியாதிக்கு இந்த புள்ளின்னு என்னைக்குமே கான்செப்ட் வரக்கூடாதுங்க. மூலகத்தை பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. இன் அடிஷன் டு தட் இந்த நாலேஜையும் தெரிஞ்சுக்கங்க. ஏதோ ஸ்பெஷல் கேஸ்ல நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இந்த புக் கண்டிப்பா எல்லா ஹீலர்ஸுக்கும் இருக்கணும். அப்புறம் வரும் அடங்கல்கள். அடங்கல்களும் தனியாக எடுத்து போட்டிருக்காங்க. அடங்கல்கள் உயிரை காக்கக்கூடியது. அப்புறம் மாஸ்டர் டுங்க், இது வந்து ரிசல்ட் அக்குபஞ்சர் புள்ளிகள் தான். கொஞ்சம் இடம் மாறி இருக்குது, போடக்கூடிய இடம் வேற. எவ்வளவு வலிக்கு ஆப்போசிட்ல போடணும். ரிசல்ட் வந்து 100% கண்ணு மாதிரி வித்தின் 10 to 15 செகண்ட்ஸ்ல கிடைக்கும். தொடர்ந்து யூஸ் பண்றப்போ ரிசல்ட் அருமையா இருக்கு. மாஸ்டர் டுங்க் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் அடிஷனல் வேணும்னா இந்த புக்கை வாங்கிக்கலாம். இதையும் சேர்த்து கொடுங்க. அக்குபஞ்சர் புள்ளிகளும் கொடுங்க, வருமமும் கொடுங்க, மாஸ்டர் டுங்கும் கொடுங்க, முத்திரைகள் கொடுங்க, எல்லாமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இது வந்து டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தட் 1, 2, 3 அக்குபஞ்சர் 3 வேர்டு தான். 1, 2, 3. ஒண்ணுங்கிறது வந்து எந்த பாதிக்கப்பட்டு மெரிடியன், நீங்க உறுப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, எந்த மெரிடியன் பாதிக்கப்பட்டு. சப்போஸ் நெஞ்சு பக்கத்துல வலிக்குதுன்னா அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. அங்க என்ன மெரிடியன் ஓடுதுன்னு பாருங்க, ஸ்டமக். அப்போ பாதிக்கப்பட்ட மெரிடியன் ஸ்டமக். அப்ப நீங்க ஸ்டமக்ல கை வச்சீங்கன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகுது. இதுதான் மெயின், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சோ ஒண்ணு வந்து ஸ்டெப் 1 வந்து பாதிக்கப்பட்ட மெரிடியனை கண்டுபிடிக்கும். 2வது எந்த மெரிடியனை பேலன்ஸ் பண்ணா அந்த பாதிக்கப்பட்ட மெரிடியன் சரியாகும் தெரியும். 3வது புள்ளிகளை கண்டுபிடித்து நீடில் போறது மூலமாக, நீடில் போட்ட அடுத்த செகண்ட் அங்க ஆப்போசிட்ல கஸ்டமர் கேட்கலாம். வலி போறது கண் கூட பார்க்கலாம். மிக மிக அருமையான ஒரு புக்கு. இது அக்குபஞ்சர் கத்துக்கிட்டீங்கன்னா இது கத்துக்கிறது ரொம்ப ஈஸி, வெரி வெரி சிம்பிள். இது RRI சைக்கிளை பேஸ் பண்ணி இந்த புக் இருக்குங்க. யூஸ்ஃபுல்லான புக்கு. அக்குபஞ்சர் 1, 2, 3 மிக அருமையான புக்கு. டாக்டர் டான் பேலன்ஸ் மெத்தட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மேனுவல். நம்ம அக்குபஞ்சருக்கு நம்ம டிப்ளமோ 1 இயர் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் சர்டிஃபிகேட் வச்சு நம்ம கிளினிக் போட முடியாது. மகாராஷ்டிரா, கல்கட்டாவில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இந்த மாதிரி 1 இயர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் கிளினிக் போட்டுக்கலாம், ஒரு லைசன்ஸ் நம்பர் மாதிரி. அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை கவர்மெண்ட் எடுத்து ஒருவேளை நமக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எலிஜிபிள் டெஸ்ட் காமனாக கொண்டு வந்தாங்கன்னா அதை நீங்கள் எப்படி எழுது பேசிக் அக்குபஞ்சர் ஒரு 1500 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஒரு பேசிக் நாலேஜ் இந்த மைண்டை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவிஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் சுஜோக் தெராப்பி, இது வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையானது. மெயின் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம், இன்செக்ட் கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம், மைனி கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம உடல் முழுவதும்
நம்ம கையில் இருக்குது. இந்த கையில் புள்ளிகளை நெகிழ் போடுறது மூலமாகவோ அல்லது விதை மருத்துவம் செய்வது மூலமாகவோ வியாதி குணமாகுங்க. இதுல விதை மருத்துவம் சேர்த்து கொடுத்துருக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. இதுவும் ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட் மெடிசன். எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும். இப்ப அடுத்து இந்த ரெண்டு புக்கு பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த சிம்பு குறியீடு, தேவதைகளின் புன்னகை மொழி. சில குறியீடுகள் இருக்கு, 88 சிம்பல் இருக்குங்க. 88 சிம்பல் இருக்கு. அதுல நிறைய சிம்பல் இருக்குது. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா, இது வைத்தியத்திற்கான சிம்பல், ஹெல்த் சிம்பல்னு சொல்றோம். ஹெல்த்துக்கு ஒரு சிம்பல், ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு சிம்பல். இது பாத்தீங்கன்னா இந்த ப்ராஸ்பரிட்டி, இது ப்ராஸ்பரிட்டி சிம்பல். இது மாதிரி 88 சிம்பல் இருக்கு நெகட்டிவிட்டி போறதுக்கு, செய்யறதுக்கு. இது தொடர்ந்து வரைகிறது மூலமாகும், தொடர்ந்து பார்ப்பதன் மூலமாகும் நமக்கு அந்த பிரச்சனை சரியாகுது. அதோட சேர்த்து நம்ம சுவிட்ச் வேர்டு இருக்கு இல்லைங்களா, இது பாருங்க, நான் எழுதியிருப்பேன் இந்த புக்ல. டுகெதர், டிவைன், பி, சேஞ்ச். பிங்கிறது காமன் வெல்பீயிங், டுகெதர்ங்கிறது காமன் வேர்டு, டிவைன்ங்கிறது சூப்பர் பவர் கூப்பிடுறோம் மிராக்கிள் நடக்கிறதுக்கு. பி, சேஞ்ச், சேஞ்சுங்கிறது ஹெல்த் வழி போறதுக்கு. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கிராபாவோ நம்பர் சொல்றோம். அடுத்த புக்கு போட போறோம். இது எண் கணிதம், அதாவது எண்களுக்கு பவர் இருக்கு. எப்படி சுவிட்ச் வேர்டுக்கு பவர் இருக்கோ அது மாதிரி எண்களுக்கு பவர் இருக்கு. அடுத்து ஒரு 1 to 2 வீக்ஸ் அந்த புக்கு போட்டுருவோம். இப்போ இந்த புக்கு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அட் அ டைம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாம் கத்துக்கலாம். இந்த புக்கோட விலையும் கொடுத்துருக்குறேன், நாமினல் ரேட் தான். பாருங்க, புக்கு வேணுங்கிற கேட்டு வாங்கிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த புக்கு வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கிற ஒரு நம்பருக்கு புக்கு வாங்கிக்கோங்க. வாழ்க வளமுடன்.